Nagarathar Chamber of Commerce. Sail to prosper. Good morning and vanakkam everyone. So Nagarathar Chamber of Commerce, on behalf of Nagarathar Chamber of Commerce, I welcome you all for this session on personal finance. So inniki we have close to 120 participants, and we have people from USA, UK, Dubai, Saudi Arabia, Doha, Malaysia, Singapore and Australia. And within India, we have people from Chennai, Bangalore, Chidambaram, Hyderabad, Shimoga, Karaikudi, Karur, Madurai, Pondicherry, Pudukkottai, Tirupur and Tiruchi. So Inniki, who is the speaker? So first, on behalf of Nagarathar Chamber of Commerce, we extend a very warm welcome to our speaker, Ms. Sundari Jagadeesan. She is a personal finance expert. She is a postgraduate in English literature. She has a work experience in banking sector for more than 25 years. And she has several certification credentials in mutual funds, in insurance, in personal finance, in wealth management, and she has a Duke University certification in behavioral finance. So she's a freelance writer on personal finance on Nanayam Vigadam, and she has contributed to a lot of blogs in e-magazines on personal finance. And she's an high impact writer and speaker, and she has addressed several forums of all age groups, and she's done several programs for kids. And based on our request, she has agreed to do this session for the yes juniors of Nagarathar Chamber of Commerce. We extend you a very warm welcome, madam. So with this, I request Ms. Sundari Jagadeesan to please take over the session. Hi children, நம்ம பாதி பேர் ஆல்மோஸ்ட் ஏற்கனவே மீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம வந்து பேச போறது பர்சனல் ஃபைனான்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம். இது ஏன் நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, பொதுவா எல்டர்ஸ்க்கு தான் பர்சனல் ஃபைனான்ஸ்லாம் ரொம்ப தேவைப்படும். நீங்கெல்லாம் இவ்வளவு சின்ன வயசுலயே இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அது உங்களுக்கு கோயிங் ஃபார்வர்ட் உங்களோட பெரியவங்களெல்லாம் ஆன பிறகு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் உங்களோட பேரண்ட்ஸ் உங்களோட எல்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இப்ப வந்து மீட்டிங் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கைட்லைன்ஸ் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 100 people வந்துருவோம் இங்க மீட்டிங்ல. எல்லாரும் பேசணும் இல்லையா, எல்லாருக்கும் சான்ஸ் வேணும் இல்லையா. அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா ஃப்ரீக்வெண்டா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா ரேஸ் ஹேண்ட் பண்றவங்க ஜஸ்ட் 5 people மாத்திரம் ரேஸ் ஹேண்ட் பண்ணுங்க. பை மிஸ்டேக் 6-7 ரேஸ் ஆனா தப்பு கிடையாது. பட் we will ask only 5 people. 5 people ஆன்சர் பண்ணுவாங்க அதுக்கு. அப்புறம் ஏற்கனவே ஆன்சர் பண்ணவங்க மறுபடியும் தயவு செஞ்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துடலாம். சரியா? அதே மாதிரி 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, யாருக்காவது சான்ஸ் கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. அட் தி எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் இருக்கு, அதுல கண்டிப்பா உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்க பேச வைக்கலாம் அவங்கள. சோ இதுல 3 தான். ஒண்ணு வந்து 5 பேருக்கு மேல நம்ம கொஸ்டின் கேட்க, ஒரு கொஸ்டினுக்கு 5 பேர் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. 2வது ஒரு வாட்டி பேசினவங்க தயவு செஞ்சு மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க. 3வது கடைசியில எல்லாரையுமே கவர் பண்ண போறோம். So the success of this program is with you. With that, we will enter into the program now. So last week நீங்க எல்லாம் business finance பத்தி பார்த்துட்டு இருந்தீங்க. பிசினஸ்னா என்ன, ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன, பிசினஸ் ஸ்கில்ஸ் என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும், அப்படியெல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. சோ பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நகரத்தார் தான் ரொம்ப கொடிகட்டி பறந்தாங்க அந்த காலத்துல. ஃபாரின்ல நமக்கு நிறைய பிசினஸ்மேன் தெரியும். யாரு? மைக்ரோசாஃப்ட்ல பில் கேட்ஸ், டெஸ்லா ஈலான் மஸ்க், நம்ம இந்தியால நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ்ல இருந்து, விப்ரோல இருந்து பிரேம்ஜி, இந்த மாதிரி நிறைய பிசினஸ்மேன் நமக்கு தெரியும். அவங்க எல்லாம் ரொம்ப மரியாதை, பீப்புள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஒர்க் கொடுக்க முடியுது, நிறைய கண்ட்ரிக்கு ரொம்ப நிறைய நல்லது பண்ண முடியுது. அதனால எப்பவுமே பிசினஸ் பீப்புள் ஆர் மச் ரெஸ்பெக்டட். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல நகரத்தார் கம்யூனிட்டி வந்து பிசினஸ்ல ரொம்பவே நல்லா இருந்தாங்க. எவ்வளவு நல்லா இருந்தாங்க அப்படின்னா, சில சமயத்துக்கு கிங்ஸ், ராஜாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் பணம் இல்லைன்னா நகரத்தார்ட்ட வந்து கடன் வாங்கிட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு பிசினஸ்ல அவங்க கொடி கட்டி பறந்தாங்க.
உங்களுக்கு எல்லாம் அநேகமா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அப்ப ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் சில இதெல்லாம் இன்னும் கூட சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. சோ அப்படி ஏதாவது ஒரு பிசினஸ் உங்களுக்கு தெரியுமா? Started and established by Nagarathar and running successfully even today. ஒரு 5 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியலன்னா அம்மா அப்பாட்ட கேட்கலாம், கூகுள் பண்ணி பார்க்கலாம், தப்பா கூட சொல்லலாம், நோ ப்ராப்ளம். only thing is you can attend the question, so you can raise the hand. ஒரு 5 participants have raised the hand. Will you please answer now? raise hand button தான் press பண்ணனும். okay, now 7 people have raised. போதும். next questionக்கு மீதி பேரெல்லாம் raise பண்ணலாம். இப்போ can we have the first person now? Ganeshan sir. Can we have the first person to answer? Trading business. சொல்லுங்க. Trading business. business சரி, business name. இந்த கம்பெனி அந்த கம்பெனி அப்படி எல்லாம் பேர் இருக்கும் இல்லையா? இந்த பேங்க், சில பேங்க்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க. அப்படியே பண்ணிருக்காங்க. இன்னொருத்தங்க ட்ரை பண்ணுங்க. Indian Bank. Indian Bank, exactly right. Very good. Next answer please. Next person. Ma'am, Cholamandalam Finance Company. Super. ரெண்டு ஆன்சர் வந்துச்சு. Next one. Somebody else. Ma'am. Ma'am. Yeah. Ma'am. Tell me. Ma'am. சொல்லுங்க. Ma'am, SK Oil Company. Ma'am. Okay, that's good. One more please. இன்னும் யாரா சொல்றீங்களா? ட்ரை பண்றீங்களா? Ma'am. Ma'am, SK Oil Company. Yeah, நீங்க சொன்னீங்க. I noted it down. SK Oil Company I have noted down. So next person. Next person should answer now. Ma'am. சொல்லுங்க. Ma'am. Chettinad Companies. Chettinad Companies, right? You are right. Very good. இன்னும் next இன்னொரு பேங்க் இருக்கே, அவங்க எஸ்டாப்லிஷ் பண்ணது என்ன பேங்க்? SBI. No. IOB, Indian Overseas Bank. So நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ அவங்க வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கிற கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா the முருகப்பா குரூப், செட்டிநாட் சிமெண்ட், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு. So the credit goes to the Nagarathar. Okay, so with that introduction we'll go to the next slide. There are many types of finances. ஒரு business finance இருக்கு, company finance இருக்கு, corporate finance இருக்கு, national finance, international finance, என்னெல்லாமோ இருக்கு. பட் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்காமே விட்டுடலாம். ஒருவேளை நம்ம ஒரு டாக்டரா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எப்படி கார்பரேட் ஃபைனான்ஸ் தெரியும்? அவசியம் இல்ல. பட் நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் பர்சனல் ஃபைனான்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஏர்ன் பண்ண போறோம். நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க, நாளைக்கு வேலையில ஜாயின் பண்ணுவீங்க. சோ உங்களுக்கு இன்கம் வரப்போகுது. அதுக்கப்புறம் என்ன வரும்? இன்கம் வந்தா கூடவே என்ன வரும்? எக்ஸ்பென்சஸ் வரும். சோ எக்ஸ்பென்சஸ் வரப்போகுது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கணும். ஏன்னாக்கா இன்கமும் எக்ஸ்பென்ஸும் சரியா போச்சுன்னா நம்மளால ஃபியூச்சருக்கு சேவ் பண்ண முடியாது. சோ இன்கம், எக்ஸ்பென்சஸ், சேவிங்ஸ், ஃபியூச்சர், இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும்னா நம்மளுக்கு தேவையானது வந்து பர்சனல் ஃபைனான்ஸ். நம்ம அதனால அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பட் எனி ஃபைனான்ஸுக்கு பேசிக் ஆதாரமா இருக்கிறது வந்து மணி, பணம். அதை பத்தி நம்ம முதல்ல கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாம். என்ன அப்படின்னா 11,000 years ago மனுஷன் இருந்தான், மேன் இருந்தான். மாடு, ஆடு, கோழி, ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு, ட்ரேடிங் கூட இருந்துச்சு. ஆனா பணம் கிடையாது, மணி அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. அப்ப எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க? மணி இல்லாம எப்படி ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா they had barter system, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இப்ப நீங்க ஸ்கூல்ல போயிட்டு ஒரு போக்கிமான் கார்டு கொடுத்து 2 போக்கிமான் கார்டு வாங்குறீங்க இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க இல்லையா, அதே மாதிரி பார்ட்டர் சிஸ்டம்ல அந்த காலத்துல
ஒருத்தர் ஆடு வச்சிருப்பாரு, ஒருத்தர் கோழி வச்சிருப்பாரு, 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச காலத்துல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒருத்தட்ட சின்ன யானைக்குட்டி இருந்தது, இன்னொருத்தட்ட அரிசி பருப்பு இருக்கு. இந்த யானையை கொடுத்துட்டு அந்த அரிசி பருப்பு மாத்திரம் வாங்க முடியுமா? சோ அவருக்கு லாஸ் இல்லையா? சோ என்ன பண்ணலாம்னு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்ணாங்க, ஒரு காமனா ஒரு யூனிட் வேணும், மணி யூனிட் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு என்னத்த இருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்துல அவங்களுக்கு மின்ட் பண்ண தெரியாது, பிரிண்ட் பண்ண தெரியாது. சோ வாட் எவர் இஸ் நேச்சுரலி அவைலபிள் சுத்தி பார்த்தாங்க. கடற்கரையில எல்லாம் சோவி அவைலபிளா இருந்துச்சு. அந்த சோவி எடுத்து மணியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மேடம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மேடம். சொல்லுங்க. கொஞ்சம் இங்கிலீஷும் கலந்து பேச சொல்றாங்க மேடம். Okay, sure. Okay. So both we will talk both in English and Tamil. Actually, I wanted to ask you. So, 3000 years ago, base metals வந்தது. Base metals na this iron and the மாதிரி metals எல்லாம் வந்த உடனே people started making coins from these metals and they wanted higher denomination. Because of that, what did they do? They made coins out of gold and silver. Only 1200 years ago, paper currency came into being. Only China has invented it and it has spread all over the world. And today, what we are using is plastic money. ATM card, debit card, credit card, ellame idhula varudhu, plastic la varudhu. So, 11,000 years ago lendu இன்னைக்கு வரைக்கும் money இருக்கு. But money oda forms வந்து சேஞ்ச் ஆயிட்டே வந்திருக்கு. ஒரே மாதிரி ஃபார்ம்ல இல்ல. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஃபார்ம் கிடையாது, சேஞ்ச் ஆயிட்டே வந்திருக்கு. டுடே we are using plastic money. So money is there forever. So நம்ம with that we'll go to the next slide. So money எல்லாம் உலகம் பூரா மணி இருக்கு. நம்ம வீட்டுக்கு எப்படி வருது? I need some 5 participants to answer. Raise hand now. உங்க இதுல press raise hand button. How money comes to our house? The first participant can tell me. How money comes to our house? How it comes to our house? Ma'am, By work. Yeah, by working. Yes, exactly. By doing some job, you get salary, right? So you get salary. One more thing, somebody else. How money comes? How does money come to our house? How dad and mom bring money? By selling something. That is by trading, business. Yes, from business also money comes to our house. Next, one more thing. How money comes? Going to office. Yeah, that somebody has said no, salary. That going to office, salary comes. Correct. Pardon? Managing a personal finance. Managing your personal finance. Yes, exactly. By doing that, you put it in FD. Personal finance pandravanga, they save money and put it in fixed deposits. They get interest out of it, right? One more person can tell now. One more answer, please. I need one more answer. Okay, no problem. நம்ம இப்ப ஆன்சர் என்ன இருக்கு அப்படினு பார்க்கலாம். Pardon? Ma'am, for going office, ma'am, for work giving money. Okay, for work people give us money. You are exactly right. So now நம்ம இப்போ நம்ம ஆன்சர் என்னலாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். Ma'am, can I tell? Yeah, I am telling now. See, if you go to a job, you will get salary. If you do a service like doctor இருந்தீங்கனா, otherwise நீங்க architect இருந்தீங்கனா, you will get fees. And if you do a business or trading, you will get profit. அவங்க சொன்ன மாதிரி personal finance நல்லா பண்ணி பேங்க்ல FD எல்லாம் போட்டோம்னா we will get interest. And stock marketல money invest பண்ணா you get dividend. இப்படி there are different kinds of ways from which our parents get money to our house, right? Next, money வந்துச்சு. நம்ம எல்லா மணியும் வீட்ல அப்படியே பூட்டி பத்திரமா வச்சுக்க முடியுமா? எல்லாருக்கும் அதான் ஆசை. பத்திரமா மணி எல்லாம் பூட்டி வீட்ல வச்சுக்கலாம் அப்படின்னு. முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அப்படி உங்க வீட்ல நீங்க பண்ற எக்ஸ்பென்சஸ், டே டு டே எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் இருக்கு? ஒரு 5 people சொல்லுங்க ப்ளீஸ். என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கு?
The first participant, please tell. சொல்லுங்க. Ma'am, நம்ம என்ன பண்ணலாம்னா we can நம்ம இப்ப electricity bill pay பண்றதுக்கு we use the money. Yeah. And then to get the food we require. Yeah, only one you should tell. Only EB bill, electricity. For electricity we pay money. Next. One more person can tell one more thing. Yeah. இன்னும் என்ன செலவு பண்றோம் வீட்ல? What other expenditure is there? 20 people are raising hand. Why nobody is talking? Shop போறோம். Correct. Shopping also takes a lot of money from us. Then like one more expenses. Tax. Pardon? Tax. Oh God, yeah, yaar romba advanced ah irukkuradhu. So money goes to tax also. Exactly. Then one more thing, somebody else. Anybody, any more answers? Hey, evlo expenditure பண்றோம் பா நம்ம? Dress வாங்குறோமா? Birthday பண்றோமா? Chocolate, cake. சொல்லுங்க. So stationery, clothes, books, daily expenses. Very good. Books எல்லாம் வாங்குறோம், notes எல்லாம் வாங்குறோம். Correct. Only one more participant. இன்னும் ஒரே ஒரு expense சொல்லுங்க. One more. Ma'am, school fees and exactly right. School fees எல்லாம் pay பண்ண வேண்டியிருக்கு. Correct. So இப்போ நான் என்னெல்லாம் போட்டு வச்சிருக்கேன்னு பார்க்கலாமா? இவ்ளோ மினிமம் இன்னும் நிறைய இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல் ஃபீஸ், டாக்ஸ் அதெல்லாம் இந்த பேஜ்ல வரல. நார்மலா சில்ட்ரன் இருக்கிற வீட்ல இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் ஆகும் அப்படின்னு நம்ம போட்டு வச்சிருக்கோம். சோ இன்கம் ஒரு பக்கம் வருது, இன்னொரு பக்கம் பணம் எல்லாம் இந்த மாதிரி போயிடுது. சோ நெக்ஸ்ட் ஓகே, வந்தது போனதும் சரியா போச்சுன்னா நம்மளுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போறோம்? ஒரு பக்கம் மணி வருது, இன்னொரு பக்கம் எக்ஸ்பென்ஸ்ல எல்லாம் போயிடுதுன்னு வச்சுப்போம். அப்போ ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுக்கு எத்தனையோ ட்ரீம்ஸ் இருக்கும். சோ அஸ் சில்ட்ரன் உங்களுக்கு என்ன ட்ரீம்ஸ் இருக்கு? ஒரு 5 people கேன் டெல் மீ த ட்ரீம்ஸ். உங்களுக்கு என்ன ட்ரீம் இருக்கு? Ma'am. Yeah. I want to become the administrator of NASA. Wow, great. You want to become an administrator of Ma'am, NASA? I want to become a Yes. So I want to become a CEO for airline, ma'am. ma'am, I want to become very good, very good. CEO of an airline, ma'am. Very good. எல்லாரும் நல்ல ஹை இதுதான் வச்சிருக்கீங்க, ட்ரீம்ஸ் தான் வச்சிருக்கீங்க. want to become a pilot. Pilot. Great. Want to fly. Good. Ma'am, to be a scientist. Ma'am, I want to be a doctor. Doctor. Super. You want to give service. Very good. Yeah, tell me. Ma'am, I want to become a successful businessman. Successful businessman. என்ன business பண்ண போறீங்க? Agriculture business. Super, super. Very good idea. Great idea. Yes. வேற என்ன பண்ணலாம்? Doctor. Doctor. Very good. ரொம்ப ரொம்ப noble profession. But அதெல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய பணம் வேணும்ல. You have got lot of dreams for the futureல இல்லையா? பட் இன்னைக்கு நம்ம கொண்டு வர பைசாவும் நம்ம செலவு பண்ற பைசாவும் சரியா போயிடுச்சுன்னா இந்த 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 மாதிரி ஏவியேஷன்லாம் நம்ம எப்படி போக? யாரோ என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்ப வந்து நம்ம ஒரு பக்கம் நம்மளுக்கு இன்கம் வருது, இன்னொரு பக்கம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் காலி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட ஃபியூச்சர்ல படிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு எங்க இருந்து பைசா வரும்? சேவ் பண்ணாதானே பைசா வரும். இல்லைன்னா பைசா எப்படி வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க 3 பேர் இருக்காங்க. சந்தர், சேகர், சுந்தர். இப்படி 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேருக்குமே இன்கம் வந்து சேம் தான். 10,000 rupees they are getting. 3 பேருக்குமே அதே இன்கம் தான். ஆனா சந்தருக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் 8,000. அதனால என்னாச்சு? சேவிங்ஸ் இஸ் 2,000. For Shekhar, income is 10,000. Expenses is also 10,000. So he is not able to save anything. His savings is 0. Sundar, his income is 10,000, but his expenditure is 11,000.
For that, what he does, he takes 1,000 rupees loan from somebody or from some bank and he is managing. So who normally we want to be? We don't want to be a very, very sad person, right? We want to be a very happy person who manages life very well, who keeps the expenses under control. இல்லையா? எல்லாருக்குமே சந்தர் மாதிரி இருக்கதான் ஆசையா இருக்கும். So இப்ப நம்ம பார்க்கலாம் சந்தர், சேகர், சுந்தர் மூணு பேரும் what mistakes they do or what good things they do அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சந்தருக்கு, சேகர், சுந்தர் all the three of them spend 6,000 rupees for their needs. Needs அப்படின்னா what is a need அப்படின்னா நம்மளுக்கு அந்த நீட் இல்லாம ஒண்ணும் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டே ஆகணுமா? ஃபுட் we have to have, right? So there is no other go. இதெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். That is called needs. Wants அப்படின்னா if you want you can spend, if you don't want you need not spend. அதான் want. For example, if you want you can go to a hotel and have your food. Otherwise you can stay at home and have your food. You need not go to a hotel. So நம்ம வந்து சந்தர், சேகர், சுந்தர் மூணு பேருக்குமே needs are the same. They are spending the same amount for all their needs like rent, food, dresses, school fees, taxes எல்லாமே அவங்களுக்கு similar. They are spending only 6,000 rupees for their needs, but their wants are differing a lot. For example, Chandar has a want of 2,000 rupees, Shekhar has a want of 4,000, and Sundar has got a want expenditure of 5,000. So where does the money go for them? For needs all of them are spending equally, but for wants நம்மளுடைய ஆசைக்கு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? ஐஸ்கிரீம் வேணும், சாக்லேட் வேணும், நிறைய ட்ரெஸ் வேணும், பொம்மை வேணும். ஆசைப்படுறது தப்பு இல்ல, வாங்குறதும் தப்பு இல்ல, பட் அளவுக்கு அதிகமா வாங்க போனோம்னா we will end up without any savings. For example, இங்க பாருங்க சந்தர் also is spending. It is not that he is a very ஒரு பைசாவே வேஸ்ட் பண்ணாத ஆள் கிடையாது. He is spending 2,000 rupees for his wants. So ஒரு level, not much, ரொம்ப ஓவரா ஸ்பெண்ட் பண்ணாம he is able to spend only 2,000. But அதுவே சேகர் is spending 4,000 and சுந்தர் is spending 5,000. இதனால என்ன ஆச்சு? Their saving is affected. They are not able to save for their future. And அவங்க childrenக்கு இந்த மாதிரிலாம் நிறைய ஆசை இருக்கும். They want to start a business, they want to become a doctor, they want to study further, they want to start aviation, they want to become a pilot. இந்த மாதிரி everybody has got a dream. அந்த ட்ரீம் வந்து fulfill பண்ண முடியுமா? சேகருக்கும் சுந்தருக்கும் they cannot fulfill. ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு சேவிங்ஸ் இல்ல, சேவிங்ஸே இல்ல. Only with savings you can fill the dreams of the future. So next பாத்தீங்கன்னா I am going to ask எல்லா people ரெடியா இருந்துக்கோங்க raise hand பண்றதுக்கு. நான் கூப்பிடுவேன் participants வந்து whether it is a need or a want அப்படின்னு சொல்லணும். நீடுனா அது இல்லாம நம்மளுக்கு முடியவே முடியாது, கண்டிப்பா நம்மளுக்கு அது தேவை அப்படிங்கிறது நீடு. வாண்ட் அப்படின்னா அது வேணுமானா வச்சுக்கலாம், வேண்டானா நம்ம செலவழிக்காம விட்டுடலாம் அப்படிங்கிறது தான் want. I think that you people have understood the difference between needs and wants. So I will ask you, the first person can tell me whether school bag is a want or a need. School bag is a want or a need? Want. Pardon? Want. Need. Shall we see the answer? Shall we see the answer? It is a need. School ponuna, school bag illama how will you go? You need a school bag, right? It is not a want. What if we can just carry the books in our hands? Want. But if you are having too many books, how will you carry? In some of the schools, they will give lot of books, geometry box. Bag. So we have to, it's a need. School bag is a need. Next participant can answer now. Next participant, I'll ask the question. You can answer now. Food. It is a need. Need. Exactly right. Everybody knows that it is a need. Without food, நம்ம என்ன ஆவோம்? Without food, நம்ம என்ன ஆவோம்? Willed. Yeah, without food, நம்ம வந்து we cannot be energetic. We cannot do any work. We cannot study. So we cannot thrive. அதனால food is a need. Good. Next comes beach. எவ்வளவு பேர் பீச்சுக்கு போறீங்க? Want. Yeah, it's a want. Exactly right. எவ்வளவு பேர் பீச்சுக்கு போவீங்க? Who all want to go to beach?
Very good. In Chennai, there are so many beaches. In the London, somebody is from London. Are you having a beach there? Only Thames River is going. There is no beach, right? What about Malaysia? No. Okay. So whether wanting to go to beach is a want or a need? Want. Even if you don't go to beach, you can live happily. There is no problem. So it is only a want. Next, shoes. Shoes is a want or a need? Need. Yeah, need. It is a need. Shoes podama veliya poga mudiyadhu. You can't go out. The road will be very, very harsh to your feet. It will be very hot. Lot of stones will be there. So you need shoes to go to school or to go to any programs. You need shoes. Then dresses. Is it a want or a need? It's a need. No, sometimes what happens is a need becomes a want. Correct. What you say is right. Because no, it is a need. If you are having too many dresses, very, very costly ones, then it becomes a want. Normal ஒரு கொஞ்சம் நம்மளுக்கு கண்டிப்பா வேணுங்கிற Dress வாங்கணும்னா it is a need. இல்ல எனக்கு ஃபேன்சியா 3000 rupees 5000 rupeesக்கு அப்படியே பிரின்சஸ் மாதிரி ஒரு பிரின்ஸ் மாதிரி Dress வேணும் அப்படினா it is a want. So dress வந்து normally it is a need. Books, is there a want or a need? Need. Yeah, only if you have a good books படிக்க முடியும். So it is a need. What about video games? Is it a want or a need? Want. It is a want. You can live even without video games. Children find it very difficult, I know. During the lockdown period, especially, you all want to play video games, right? But it is only a want. It is not a need. So next, hotels. It's a want. Hotels is a want. Number hotel போகாமையும் need. Somebody says that hotel is a need. Want. Decide now. It's a want or need? Want, ma'am. Yeah. But என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஆசை தான் இல்லையா ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னா எனக்கு கூட இஷ்டம் சில்ட்ரன் ஆன உங்களுக்கு ரொம்பவே இஷ்டம் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு சும்மா வீட்லயே அம்மா போட்ட சாப்பாடே சாப்பிடுறதுக்கு பதிலா வெளியில போயிட்டு ஜாலியா கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டூ இட் பட் ஸ்டில் இட் இஸ் நாட் அ நீட் இட் இஸ் ஒன்லி அ வாண்ட் ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் கம்ஸ் டாய்ஸ் so everybody wants. Yeah, you want a toy. It's not that you need a toy. It's only a want. Kandipa, you can have it, no problem. But remember that it is only a want. Okay, next comes movies. Is it a want or a need? Want, ma'am. want, ma'am. It is a want. Okay, good. It's a want or some need. Somebody said need. It's a want. It's a want. So, which is the latest movie somebody has watched now? யாராவது சொல்லுங்க என்ன படம் பாத்தீங்க? Latest என்ன படம்? நாடோடிகள் 2. பாடு? அவனுக்கு சார்ஜ் இருக்கா? நாடோடிகள் 2. Okay. இருட்டு. Okay. Some other movie? கண்ணும் கொள்ளையடித்தார். Yeah, it came in the TV. Okay. So, we all see movies. யாரும் பார்க்காம இல்ல. But it is only a want. It is not a need, right? Next comes water. It's a need. Water is a want or a need? Need. Exactly right. If a water position all over the world, it is becoming very, very dangerous. People are wasting water and we are going to have a real problem in future. Even water is going to be very costly. But we all know that it is a need. Without drinking water, man or even animals cannot live. We need water to live. எல்லாருக்கும் தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும் கை கழுவ தண்ணி வேணும் பாத்திரம் கழுவ தண்ணி வேணும் சோ ஃபார் ஹைஜீனுக்கு ஃபார் எனர்ஜிக்கு எல்லாத்துக்கும் யூ நீட் வாட்டர் சோ வாட்டர் இஸ் அ நீட் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீடா வாண்டா Want, ma'am. Are you sure?
Yeah, Ma'am, it is but the want. இது want தானே, நீங்க எல்லாம் குடிக்காம இருக்கீங்களா? என்னென்ன கூல் ட்ரிங்க் எல்லாம் குடிக்கிறீங்க? And want. நீங்க குடிக்கிறது இல்ல. ஓகே. Want, ma'am. Want தான், பட் குடிக்கிறோமா குடிக்கலையா? Want. No, ma'am, we won't drink. Wow, that is great. But normally நிறைய children வந்து when it is becoming very hot, they want to drink cool drink. It is not a need. It is only a want. I think ice water. Pardon? I think ice water. Ice water is okay. Ice water is as long as it doesn't affect you. Ice water is okay. If mommy permits, daddy permits, means ice water is okay. That itself is a cool drink, right? That is very good. Normal water. Normal water is good for health. Yes. Ice water for some people it may affect, but normal water it suits everybody. So cool drinks, it's only a want. Vegetables. Need. Okay. So ana ellarum vegetables needங்கறதால சாப்பிடுறீங்களா? It's a want, mom. Need. Why it is a want? Somebody said it's a want. Very interesting. Need. It's in my country, most of the people only eat meat, mom. Vegetables is a want or a need? In my country, it's a want. Need. Okay. Somebody said want. In my country, vegetables are want, mom. Because Which country you are in? London, mom. London. Yes, mom. Why you don't get vegetables there? Mostly people only eat meat here, mom. Oh, okay. Okay. I get your meaning. You mean to say that it is so rare to get it, it becomes a want. Yes, mom. Get you. But still, normally, in normal. In a sudden music எல்லாம் வருது. So in normal circumstances, vegetables is a need. It is a need. Vegetables சாப்பிட்டாதான், வெண்டைக்காய் சாப்பிட்டா என்ன ஆகும்? வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும். நம்ம ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க, வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும். வேற என்ன காய் ஸ்பெஷல்? Carrot for rice. Carrot for rice. Exactly right. Peanuts. Nuts. Peanuts, ma'am. Peanuts for what? Ma'am, spinach, ma'am, not peanuts. Spinach. Okay. I get you. Even peanut is not a vegetable. Spinach is also not a vegetable. So some other vegetable you can tell me. Bitter gourd. Bitter gourd. Very good. You like bitter gourd? Yes. Very good. Because normally children, they don't like bitter gourd, but it is full of nutrients. Pumpkin for rice. What is there for rice? Pumpkin. Pumpkin. Okay. Pumpkin for rice. Very good. So you eat pumpkin regularly. Good. And Yes. then what other vegetable? Normally I know everybody likes potato. Is it true or not? True. Children normally they like potato. Why? What is there in potato, man? Only thing is they make chips out of it. Otherwise, what is there different in potato? What is different in potato? Why children Potato is like actually a fruit, not a vegetable. it's not. It's nice. It is only a, what do they call? And the rootla varumla. It's a rootla varakuriya oru idu. It's not a vegetable. Some But root. what I'm asking is why children like potato? Its taste is Very tasty. Very tasty, and you can make many dishes out of it. Very good. Okay. So vegetable is Chop it nicely. yeah. Vegetable is a need. Next comes chocolate. Chocolate is a want or a need? Want. Everybody thinks Need, that ma'am. chocolate is only a want. Need. Who thinks it's a need? It's need for me, mom. Exactly right. I really appreciate that. It is a need for some people. Yeah, it is a want. Actually, you are right. It is only a want. But some people need it. Sometimes, you become very dull. At that time, if you have a chocolate, you become very bright. So for some people, it is a need also. Normally, it is a want. Okay. So now we have seen all the needs and wants. Next time, when you want to buy something, when you want to ask mommy or daddy something, what you should do? You should think for a minute. it is need or want.
You are exactly right. For a minute, you have to think whether it is a need or whether it is a want. Okay. I think that only the same people are answering again and again. Can we have different people answering here so that everybody is covered? I'm going to ask another question. Somebody, two people can volunteer here. One person can read only the needs. The other person can read only the wants. ஒரு குழந்தை வந்து ஒருத்தங்க வந்து இந்த ப்ளூல இருக்குதுல நீட்ஸ் அதெல்லாம் வாசிங்க. ஒருத்தங்க வந்து ரெட்ல இருக்கிற வாண்ட்ஸ் எல்லாம் வாசிங்க. யா ப்ளீஸ் ஒன் ஆஃப் யூ கம் ஃபார்வர்ட். a new person. ஏற்கனவே பேசணுங்க பேசாதீங்க. Please let a new person come. Is MD coming? Ma'am. Yeah. Ma'am, can I read needs? Needs, please read needs. Read first two, only the first two lines you read. Okay, ma'am. School bag, need. Need. Very good. Next person. Next person, please. Beach is a want. Video games is a want. No, I want you to go according to the order. Don't jump the order. Shoes need. Shoes need, exactly right. So we have seen school bag is a need, food is a need, shoes is a need, beach is a want. So next person, you can read the next two. Ma'am, can I talk? Ma'am, can I talk? Yeah. Dresses is need, books are need. Very good, very good. Dresses and books both are needs. Next person. Somebody else can read the next two ones. Somebody else can read. Beach is a want. Up to books they have read. After books, can you read? Video games. Exactly. It's a want. Next. Toys want. No, hotels. Video games and hotels both are wants. So next another person can answer now. Ma'am, I can read. Ma'am, I can read. Two items you read. Two items. Ma'am, can I read? One person can read. Next, what is next? Water need. No. Not like that. We have read up to hotels. After hotels, somebody read. I can read. After hotels, enna varudhu? Ma'am, I can read. Toys want. Movies want. Very good. Toys and movies are wants. Somebody has read. I can read. Now next one you read. Ma'am, I can read. Yeah, please. What is it? Read. Water is need. Ah, Cool drinks want. very good. So water is a need, cool drinks is a want. So one more person can read now. Yeah. So vegetable is a need, chocolate is a want. So now we know what are all the needs, what are all the wants. We all know now. So, but you are all very small children. I will never ask you to give up all your wants. There is no, there is no fun here without chocolate, without movies. There is no fun. We should have fun in life. So what we should do, we should surely have all these things, but in small measure. Like Chandar, he spent only 2,000, right? He didn't spend more. Like that, we also should spend and we should have fun, right? Don't think that we can never have any fun in life. Please do have fun, but should be in a small measure, not too much. Okay? Now we go to the next one.